குண்டலா டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது மூணாறில். ஒரு இயற்கை அளவில் ஒரு டேமு, கீழே டேம் இருக்குது. அந்த டேம் பக்கத்தில் ஒரு சின்ன சாலை போகுது. அந்த சாலையிலேருந்து அப்படியே நம்ம இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட்டை அப்படியே பார்க்குறோம். அது கீழே தண்ணியெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு அமைதியான இடம். ஒரு ஃபுல்லாக சுற்றியும் பார்த்திங்கன்னா மரங்கள், அப்படியே இப்படி பார்த்தோன்னா சுற்றி மரங்கள் இருக்குது. ஒரு மேலே ஒரு பழைய வீடு, அதாவது சுற்றி காடுகளும் அங்கே ஒரு வீடு மேலே தெரிகிறது. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி. பாருங்கள், உட்கார்றதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம என்னென்னமோ சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இயற்கையை ரசிக்க நம்ம தவறுறோம், பார்த்ததை ரசிக்க தவறுறோம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடங்களில் வந்து ரசிப்பு. இங்கே பாருங்கள், ஊஞ்சலே கட்டி இருக்குது. பாருங்கள், ஊஞ்சல் கட்டி இருக்குது, விளையாடி இருக்காங்க இந்த இடங்கள். அப்புறம் பாருங்கள், வீடு சுற்றி திருப்பியும் உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே டேம் தெரியுது, கீழே தூரத்தை தெரியுது டேமு. உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். டேம் கேரளாவில் ஒரு பியூட்டி என்னென்னா, எங்கெங்கெல்லாம் டேம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மக்களை அனுமதிக்கிறாங்க போய் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு கம்மியாக இந்த டேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரதுக்கு பைசா கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அவங்கள உள்ளே வர்றாங்க. காசு கிடையாது, இலவசம் தான். இப்போது மக்கள் அவங்கள இயற்கை ரசிக்கிறாங்கன்றது, அந்த இயற்கை ரசிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை காசு பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் அனுமதிக்கிறாங்க இந்த கேரளா அரசு வந்து. உண்மையிலே இது வந்து இந்த டேம் மட்டும் இல்லை, நிறைய டேம் போயிருக்கோம். எல்லா டேம்லையும் பார்த்திங்கன்னா வந்து கட்டணமே வந்து கிடையாது. நிறைய டேமில் கட்டணம் கிடையாது. அவ்வளோ ஒரு இயற்கை ரசிக்கிறதுக்கு அவங்க மக்களை வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. உண்மையாக நம்ம ஊரில் வந்து மேட்டூர் டேமு அவ்வளோ பெரிய டேம் இருக்குது. ஆனால் அந்த டேமில் மேலே ஏறி பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து விடுறதில்லை. மேட்டூர் டேம் மட்டும் இல்லை, நிறைய அணைகளில், தமிழ்நாட்டு அணைகளில் அனுமதிக்கிறது இல்லை. கேரளாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா டேம்லேயும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் டிக்கெட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி இடங்களை ரசிக்கிறதுக்கு வந்து கேரளா வந்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதனாலே நாங்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும்போது கேரளா சுற்றி பார்க்குறோம். உண்மையிலே இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் இவ்வளோ கொஞ்சம் இடத்த வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து கோடி கண்கள் வேணும். இப்போ நான் ஒரு பழைய கட்டடம் அப்படியே படிக்கட்டில் ஏறி போய்கிட்டே இருக்கேன். மேலே ஏறி போகிறேன் பாருங்கள். இந்த ஒரு காலத்தில் இதில் பிரிட்டிஷ் வாழ்ந்திருக்கலாம், நம்ம முன்னோர்கள் யாரும் வாழ்ந்திருக்கலாம். இப்படி ஒரு படம் தான். இப்போ நம்ம வந்து பேய் படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இயற்கையான பேய் படங்கள் மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அமானுஷ்யமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்க்குறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக பிரமாக இருக்குது. எனக்கே வந்து பாவம் த்ரில்லிங்காக இருக்குது. போயிட்டுருக்கேன். ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியலை. ஆளுங்க இருக்காங்க, வண்டி இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. சரி, ரைட், ஓகே, உள்ள போக வேண்டாம். பாருங்கள், மாலை சரியாக 5 மணி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம வந்து எதையும் கொண்டு போகிறது கிடையாது. என்ன இப்படி ஒரு அழகான இயற்கையான காட்சிகள் காண கிடைக்காது. நான் போட்ட வீடியோவில் இதுதான் வந்து ரொம்ப நேரம் எடுத்த வீடியோ. இந்த அளவுக்கு நான் அதிகமாக எடுத்ததில்லை. அவ்வளோ ரசித்து நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மக்களே, நேரம் கிடைப்போம் வாங்க. மூணாறில் இந்த டேம் இருக்குது.